வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். ஒரு ஜாதகத்தில் திருமணத்திற்குண்டான அமைப்பு எப்படி இருக்குது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. முதல்ல திருமணத்திற்குண்டான காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு 23 வயசில் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது வருதான்னு பார்க்கணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா 25 வயசுக்கு மேலே தான் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சிலர் 28க்கு அப்புறம் தான் பண்ணணுங்கிற ஒரு தன்மை அவங்களா ஏற்படுத்தி கொள்வார்கள். எப்போதுமே பொதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க, 10 வருஷத்தில் ஒரு லக்னம் அப்படின்னா அந்த 10 வருஷத்தில் கிரகங்கள் 7 வாய்ப்புங்கிறத கொடுக்கும். அந்த 7 வாய்ப்பு, அதாவது 7 வருடம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும் கிரகங்கள். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மிஸ் பண்ணிடுறோம், அதை நம்ம தவற விட்டுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த தகவலுங்கிறது தெரியாது. ஒரு 21 வயசு ஒரு பொண்ணுக்குன்னா அவங்களுடைய அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான வாய்ப்பு 7 முறை வரும். 7 முறை வரும்னா அந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அதற்குண்டான அமைப்பை கொடுக்குமானா கொடுக்கும். சிலருக்கு அந்த 7ஆம் பாவகம் களத்திர ஸ்தானம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த 7 வாய்ப்பில் ஏதாட்டி ஒரு 2 வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கலாம். 2 வாய்ப்பை ஏன் சொல்கிறோன்னா, இந்த வருஷம் பார்த்து முடிவு பண்ணி அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அமைப்பு. நிறைய பேர் விட்டுருவாங்க, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வரம் இல்லை, எங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கலை, வரன் வரமாட்டேங்கிறது, அமைய மாட்டேங்கிறதுங்கிறது கண்டிப்பாக அங்கே கிடையாது. உண்மை அதுங்கிறது கிடையாது.